வணக்கம். ராகவா செய்திகளுக்காக விஜயகுமார். முக்கிய செய்திகள். போலி பத்திரிகைகள் தொடர்பான அனைத்து கட்சி எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம். முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காரசார விவாதம். பட்ட மேற்படிப்பு மைய மாணவர்களுக்கான தேசிய தகுதி தேர்வு குறித்த 2 நாள் கருத்தரங்கம். பல்வேறு துறை பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்பு. 8000 ஊழியர்களுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக ரூபாய் 50 கோடி மானியம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் விஸ்வநாதன் பரபரப்பு தகவல். புதுவை டேக்வாண்டோ கராத்தே சங்கம் சார்பில் பெல்ட் வழங்கும் விழா. 1000 பேருக்கு அமைச்சர் ராஜவேலு வழங்கி பாராட்டு. இனி காணலாம் விரிவான செய்திகளை. அதிமுக எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் அளித்த புகார் மனு மீதான அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. மனித உரிமை கழகங்கள் என்ற பெயரில் சிலர் தவறாக செயல்படுவதும், சிறு பத்திரிகைகள் நடத்தி தொழிலதிபர்கள் எம்எல்ஏக்கள் மிரட்டப்படுவதை சபாநாயகர் சபாபதியை அதிமுக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சந்தித்து புகார் மனு கொடுத்தனர். இந்த புகார் மனுவை பெற்றுக்கொண்ட சபாநாயகர் சபாபதி அனைத்து கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அதன்படி சட்டசபையில் உள்ள சபாநாயகர் அலுவலக அறையில் அனைத்து கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்துக்கு சபாநாயகர் சபாபதி தலைமை தாங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலை வகித்தார். அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, துணை சபாநாயகர் டிபிஆர் செல்வம், என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் நேரு, வைத்தியநாதன், கார்த்திகேயன், பிஆர் சிவா, அங்காளன், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வல்சராஜ், தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், அதிமுக எம்எல்ஏக்கள் அன்பழகன், ஓம் சக்தி சேகர், புருஷோத்தமன், பெரியசாமி, பாஸ்கர், திமுக எம்எல்ஏக்கள் நாஜிம், நந்தா சரவணன், சுயேட்சை எம்எல்ஏ விஎம்சி சிவக்குமார், தலைமை செயலர் சத்யவதி, கலெக்டர் தீபக்குமார், சீனியர் போலீஸ் சூப்பரண்டு சஞ்சய் அரோரா, போலீஸ் சூப்பரண்டுகள் ராமராஜு, தெய்வசிகாமணி மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தின்போது ஓம் சக்தி சேகர் எம்எல்ஏ தாக்கப்பட்டது குறித்தும், மனித உரிமை கழகம் என்ற பெயரில் செயல்படும் அமைப்புகளை தமிழகத்தைப் போல் தடை செய்ய வேண்டும் என்றும், சிறு பத்திரிகைகள் எம்எல்ஏக்களை மிரட்டும் வகையில் தரக்குறைவாக விமர்சனம் செய்யும் போது அவர்கள் மீது காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எம்எல்ஏக்கள் காரசாரமாக வாதிட்டனர். மற்றவருடைய எம்எல்ஏக்களுடைய மனம், மற்ற அதிகாரியுடைய மனம் புண்பற்ற வகையில சில பத்திரிகைகள் வெளியே வருது. அதெல்லாம் ஒரு சின்ன மாநிலம், அதை நம்ம மனம் புண்படாத வகையில் நடந்துக்கணும்ன்றத பத்திரிகை ஆசிரியர்கள் நம்ம. புதுவை காஞ்சிமாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் மாணவர்களுக்கான தேசிய தகுதி தேர்வு மற்றும் வழிகாட்டுதல் குறித்த 2 நாள் கருத்தரங்கம் இன்று தொடங்கியது. புதுவை லாஸ்பேட்டை காஞ்சிமாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் பயிலும் மாணவர்களுக்கான நெட் எனப்படும் தேசிய தகுதி தேர்வு மற்றும் தொழிலுக்கு வழிகாட்டுதல் குறித்த 2 நாள் கருத்தரங்கம் இன்று தொடங்கியது. மைய இயக்குநர் ராஜன் தலைமையில் தொடங்கிய கருத்தரங்கில் உயர்கல்வித்துறை இயக்குநர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பிஹெச்டி அல்லது நெட் தேர்வில் தேர்ச்சி பெற மாணவர்கள் மேற்கொள்ள வேண்டிய விடாமுயற்சி மற்றும் பேராசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் தேர்வில் வெற்றி பெறுவது குறித்தும் மாணவர்களுக்கு கருத்துரை வழங்கினார். சென்னை கிறிஸ்துவ கல்லூரி வேதியியல் துறை பேராசிரியர் ராகவன், சென்னை ராமகிருஷ்ணா விவேகானந்தா கல்லூரி பேராசிரியர் பிரின்ஸ், ஆத்தூர் அறிஞர் அண்ணா கல்லூரி பேராசிரியர் நல்லதம்பி, வணிகவியல் துறை பேராசிரியர் அறவாழி இரிசப்பன் உட்பட பல்வேறு துறை பேராசிரியர்களும் மாணவர்கள் பலரும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து புதுவையில் வரும் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை 3 நாள் பிரச்சார இயக்கம் நடத்தப்போவதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் விஸ்வநாதன் கூறியுள்ளார். குடிசை மாற்று வாரியத்தில் 8000 ஊழியர்களுக்கு ரூபாய் 50 கோடி மானியம் அளிக்கப்பட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் விஸ்வநாதன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியபோது, ஊழியர்கள், காவல்துறை சார்ந்தவர்கள், பல நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் வாங்கியிருக்கிறார்கள். அந்த பணத்தை மீட்க வேண்டும், வட்டியோடு மீட்க வேண்டும். அப்படி மீட்டால் 70,000 கோடி ரூபாய் ஒரே மாதத்தில் கிடைத்துவிடும். ஒரே மாதத்தில் அந்த பணத்தை வைத்து சாதாரண ஏழை மக்கள் தர வேண்டும். நாங்கள் பகிரங்கமாக சொல்கிறோம், எந்த சேர்மன் அதை செய்தால், எந்த சட்டமன்ற உறுப்பினர் அது பரிந்துரை செய்தால் வெளியே கொண்டு வாருங்கள், நாங்கள் தயார். நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறோம். மேலும் தவறு செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. கடைசியாக ஒரு விஷயம், பத்திரிகையின் மீது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உரிய அவள் கௌரவமும்
அவர்களுக்கான உழைக்கக்கூடிய மக்களுக்கும் உரிமைக்காக நிற்கக்கூடிய சூழலில் கம்யூனிஸ்ட் கட்சி என்றைக்கு உறுதுணையாக இருக்கும். ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் 145 பத்திரிகை என்ற பெயரில் இருக்கிறது. புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற தேக்வாண்டோ பெல்ட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு அமைச்சர் ராஜவேலு சான்றிதழ்களை வழங்கினார். புதுச்சேரி தேக்வாண்டா விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் மாணவர்களுக்கான பெல்ட் தேர்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி ஆசீர்வதிக்கப்பட்ட மதர் தெரேசா பள்ளியில் நடைபெற்றது. தேக்வாண்டோ நிறுவன செயலாளர் மாஸ்டர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜவேலு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்து தேர்வில் வெற்றி பெற்ற 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பெல்ட் மற்றும் தேர்ச்சி சான்றிதழ்களை வழங்கினார். மதர் தெரேசா பள்ளி முதல்வர் பால் ராஜ்குமார், ஜவஹர் பள்ளி முதல்வர் சிவராஜன், தேக்வாண்டோ இணைச் செயலாளர் பகவத் சிங் உட்பட மாணவர்கள் பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். டீசல் விலையேற்றத்தை கண்டித்தும் மீன்பிடி தொழிலுக்கு அதிக மானியம் வழங்க கோரியும் 25ஆம் தேதியான நாளை வேலைநிறுத்தம் செய்யப்போவதாக மீனவர் கிராம பஞ்சாயத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநில அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்து கூட்டம் தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் நேற்று நடைபெற்றது. இதன் தலைவர் கஜேந்திரன் தலைமை தாங்கினார். செயலாளர் பாஸ்கர், பொருளாளர் லோகநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் வீராம்பட்டினம், வைத்திகுப்பம், காலாப்பட்டு உள்ளிட்ட 16 மீனவ பஞ்சாயத்து தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நடத்தப்பட்ட ஆலோசனைக்கு பிறகு எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் குறித்து கஜேந்திரன் செய்தியாளர்களிடம் கூறினார். புதுவையில் 300 ஆழ்கடல் மீன்பிடி படகுகள், 1000 ஃபைபர் படகு, 300 டீசல் கட்டுமர படகுகள் உள்ளன. இதனால் மீனவர்களுக்கு டீசல் பயன்பாடு அதிகம் உள்ளது. டீசலுக்கு மாநில அரசு குறைந்த அளவே மானியம் கொடுக்கிறது. எனவே டீசல் விலை ஏற்றத்தை கண்டித்தும் மீன்பிடி தொழிலுக்கு வழங்கப்படும் டீசலுக்கு அதிக மானியம் வழங்க கோரியும் புதுவை அனைத்து மீனவ கிராமங்களும் நாளை ஒரு நாள் வேலை நிறுத்தம் செய்ய முடிவு செய்துள்ளோம். இதனால் யாரும் 25ஆம் தேதியான நாளை கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல மாட்டோம். பெரிய மார்க்கெட் உள்ளிட்ட அனைத்து மீன் விற்பனையகமும் இயங்காது என்று அவர் கூறினார். ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து மீனவ பஞ்சாயத்தார்களும் கலந்து கொண்டார்கள். புதுவை மாநில அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்து தலைவர் மற்றும் நிர்வாகிகள் ஒன்றிணைந்து தேங்காய்த்திட்டு துறைமுக வளாகத்தில் டீசல் உயர்வை கண்டித்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினோம். அந்த கூட்டத்தில் தீர்மானமாக டீசல் உயர்வை கண்டித்து வருகின்ற 25/9/2012 அன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்ய வேண்டும் என்றும், மேலும் இந்த புதுவை மாநிலத்தில் 300 விசைப்படகுகளும் 1000 ஃபைபர் கட்டுமர படகுகளும் FRP 300 FRP படகுகளும் இருக்கின்றன. இதனை மத்திய மாநில அரசு கருத்தில் கொண்டு எங்களுக்கு உடனடியாக டீசல் மானிய உயர்வை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று காரைக்கால் மாவட்டம் அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்துகளும் ஒருங்கிணைந்து ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் 25/9/2012 அடையாள வேலை நிறுத்தம் நடக்கும் என்றும் அனைத்து பஞ்சாயத்து சார்பாகவும் தெரிவிக்கின்றோம். கடலில் விடப்படுவதற்கு முன் விநாயகர் சிலையிலிருந்து மாசு ஏற்படுத்தும் பொருட்களை சுற்றுச்சூழல் துறை அகற்றியது. விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு விநாயகர் சிலையுடன் மாலை உள்ளிட்ட போதைப் பொருட்களையும் சேர்த்து கடலில் கரைப்பது வழக்கம். சிலையுடன் மாலை போதைப் பொருட்களையும் கடலில் போடுவதால் கடல் நீர் மாசுபடுவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து சிலையிலிருந்து மாலை போதைப் பொருட்களை அகற்றி அதன் பின்னரே சிலைகளை கடலில் கரைக்க அனுமதி அளிப்பது என புதுவை அரசு அறிவியல் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் துறை முடிவு செய்தது. அதன்படி புதுவையில் இந்த ஆண்டு முதன்முறையாக இந்த கட்டுப்பாடு அமல்படுத்தப்பட்டது. இதற்காக பழைய துறைமுக வளாகத்தில் சுற்றுச்சூழல் துறை இயக்குநர் துவாரகாநாத் ஆலோசனைப்படி துறை பொறியாளர் ரமேஷ் தலைமையிலான ஊழியர்கள் முகாமிட்டு சிலையுடன் கொண்டுவரப்பட்ட மாலை உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். பறிமுதல் செய்யப்பட்ட மாலை பூக்களுடன் மண்புழுவை கொண்டு உரம் தயாரிக்க உள்ளதாகவும் பிளாஸ்டிக் பைகள் தொழிற்சாலைகளில் கொடுத்து மறுசுழற்சி செய்யப்படும் என்றும் சுற்றுச்சூழல் பொறியாளர் ரமேஷ் தெரிவித்தார். சுற்றுச்சூழலுக்கு உகந்து பசுமையான விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுவதற்காக எங்களது துறையும் எவர்கிரீன் இயக்கமும் சேர்ந்து இந்த மாலைகளை தனியாக சேகரிக்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதன் மூலம் விநாயகர் சாமியுடன் வருகின்ற மாலைகள், ஆராதனை பொருட்கள், பிளாஸ்டிக் பைகள் போன்றவை தனித்தனியாக இங்கே வைக்கப்பட்டுள்ள தொட்டிகளில் சேகரிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு பிள்ளையார்குப்பம் கிராமத்திலே இதற்காக உருவாக்கப்பட்டுள்ள
கம்போஸ்டிங் பெட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டு மண்புழுவினுடைய உதவியுடன் இந்த மாலைகள், பூக்கள் நல்ல ஒரு உரமாக உற்பத்தி செய்யப்பட்டு அங்கே இருக்கும் மரம், செடி, கொடிகளுக்கு பயன்படுத்தப்படும். தொழிலாளர்களுக்கு உரிய நீதியை பெற்றுத்தர வலியுறுத்தி சிஐடியு தொழிற்சங்கத்தினர் தொழிலாளர் துறை ஆணையர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டவிரோதமாக ஆட்குறைப்பு செய்த PMSPL நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பணிபுரிந்த பெண் தொழிலாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு வேலை பார்த்த நாளுக்கான சம்பளத்தை வழங்க வேண்டும். தொழிலாளர்களுக்கு உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை மாநில சிஐடியு தொழிற்சங்கத்தின் சார்பில் காந்திநகர் தொழிலாளர் ஆணையம் அலுவலகம் எதிரே இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சிஐடியு இணைச் செயலாளர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிஐடியு மாவட்ட தலைவர் ராமசாமி, செயலாளர் முருகன், இணைச் செயலாளர் சதீஷ் பாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.